ஏபி ப்ளஸ் ஏசி அப்படின்னு பிரிக்கிறான் இல்லைங்களா, அதை தான் இங்கே எழுதியாச்சு. பேஸை வந்து ஒரே பிபி ஒண்டியாக தான் இருக்குது, அதனால் பிபின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? ஸோ இதை நம்ம எப்படி எடுக்கிறோன்னு இங்கே பார்த்துக்கோங்க. tan 60 degree equal to BC by BP as a perpendicular by base AB plus AC. அதான் இதை தான் நம்ம AB plus AC அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இது AB plus AC by base வந்து அதே பேஸ் தான், அதில் ஒன்றுமே சேஞ்சஸ் இல்லை, BP. சரி, அப்போ BC equal to AB plus BC, அப்போ tan 60 degree equal to எவ்வளவு √3. புரியுதுங்களா? இதை தான் நம்ம இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கோம். புரியறதுக்கு வேண்டி உங்களுக்கு ஒரு குட்டி டயக்ராம், அதையே நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். புரியுது இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி அப்போ tan 60 டிகிரி அப்போ நம்மளுக்கு இது என்னவா வந்திருக்கும்னு சொல்லியிருக்கோம், ஹைபாட்டினியூஸாக வரும்னு சொல்லியிருக்கோமா, இதை வந்து பேஸ் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோமா, இதை வந்து பர்பண்டிகுலர் ஆகும்னு நம்ம சொல்லியிருக்கோமா. ஸோ இப்படி தான் நம்ம கண்டிஷன்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். இதை வந்து ஹைபாட்டினியூஸாகவும், இதை வந்து பர்பண்டிகுலராகவும், இது பேஸாகவும் நம்மளுக்கு இருக்கும். அப்போது நம்மளுடைய ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோ இதில் பொறுத்த வரைக்கும் என்ன இது வரும், நம்மளுக்கு கண்டிஷன் வரும், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், அதாவது பர்பண்டிகுலர் பை பேஸ், அதுதான் டேன். தீட்டாக்கு பதில் 60, அதனால தான் tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசி. அப்போ ஏபி ப்ளஸ் ஏசி, அதானே ஏசிக்குள்ளே இருக்குது தானே. ஸோ அதனால் 30, ஏபி மட்டும் நம்மளுக்கு தெரியும், முதலையே 30 டிகிரின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஏசி நம்மளுக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கிறேன். ஹெச் பை பிபி நம்மளுக்கு அதுவும் தெரியாது, அதை வந்து நம்ம என்னென்னு செஞ்சுக்கிட்டோம், பிபின்னு போட்டுக்கிட்டு ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், இதேமாரியே அடுத்த ஒரு ரைட் ஆங்கிள். எந்த ரைட் ஆங்கிள்? இப்போது அது மேல் பக்கம் மட்டும் பார்த்தோம், இந்த கீழே இருக்கிற இந்த போர்ஷனை பார்க்கணும் இல்லையா, நம்ம இந்த போர்ஷனை. அப்போது இது பெரிய பார்த்தோம், சிபிபி பார்த்தோம், இப்போ ஏபிபி பார்க்குறோம். புரியுதுன்னா, என் ட்ரையாங்கிள் ஏபிபி அந்த குட்டி ட்ரையாங்கிளா, என் ட்ரையாங்கிள் ஏபிபி, அதாவது ஏபிபி ஈக்குவல் டு எவ்வளவு 45 டிகிரி இல்லைங்களா. இப்போ நம்ம இதை மறைச்சிட்டு பார்த்தோம்னா தெரியுது இல்லைங்களா, ஏபிபி. அப்போ அதுதான் ஏபிபி ஈக்குவல் டு எவ்வளவு 45, பாட்டம் ஆஃப் த டவர் பார்க்குறதுக்குள்ள ஆங்கிள் 45 டிகிரி. அப்போது நம்ம ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், அப்போ பர்பண்டிகுலர் பை பேஸ், அப்போ ஏபி பை பிபி இல்லை ஏபி பை பிபி பர்பண்டிகுலர் பை பேஸ் ஈக்குவல் டு, அப்போது ஆப்போசிட் சைடு எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு ஆல்ரெடி இது கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கிவன் 30 இல்லைங்களா. அப்போ 30 போட்டாச்சு, பிபி நம்மளுக்கு தெரியாது, பிபின்னே போட்டுக்கிறோம். ஸோ tan 45க்கு ட்ரிக்னோமெட்ரிக்கல் டேபிளில் என்ன வரும், 1ன்னு வரும். அப்போ tan 45 ஈக்குவல் டு 30 பை பிபி. பட் இதுக்கு பதில் 45க்கு பதில் நம்ம 1 போட்டுக்கிறோம், 30 பை பிபி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் நம்ம, 1 into பிபி ஈக்குவல் டு